ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாகவும் தான் ரயில்வே அதிகாரி என்று கூறி பலரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த, ரயிலில் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி வந்த பக்கிரிசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சொரப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் தேவநாதன். இவர் சிசிடிவி பொருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். கடலூர் மாவட்டம் பலாப்பட்டு பகுதியை சேர்ந்த பக்கிரிசாமி என்பவரை புவனேஷ் என்பவர் அறிமுகப்படுத்தி வைத்தார். பக்கிரிசாமி ரயில்வேயில் பணிபுரியும் அதிகாரி எனவும், மாற்றுத்திறனாளியான இவர் பலருக்கு ரயில்வேயில் வேலை வாங்கி கொடுத்துள்ளதாக புவனேஷ் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி தேவநாதன் தனக்கும் தனது மனைவிக்கும் ரயில்வேயில் வேலை வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதையடுத்து தலா 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் வேலை வாங்கி தருவதாக பக்கிரிசாமி தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய தேவநாதன் முதல் தவணையாக 3 லட்சம் ரூபாயை பக்கிரிசாமியிடம் கொடுத்துள்ளார். பணத்தை கொடுத்த சில தினங்களில் தேவநாதன் மற்றும் அவருடைய மனைவியின் செல்போன் எண்களுக்கு, நீங்கள் இந்தியன் ரயில்வேயில் வேலைக்கு பணம் கட்டினீர்கள், அந்த பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது என குறுந்தகவலே சென்றுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவநாதன் இதுபோன்று குறுந்தகவல் வந்திருப்பதாக பக்கிரிசாமியிடம் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு வேலை உறுதியாகிவிட்டது என தெரிவித்த அவர் ஓரிரு மாதங்கள் கழித்து மீண்டும் ஒரு குறுந்தகவலை அனுப்பியுள்ளார். அப்போது, நீங்கள் மீண்டும் கட்ட வேண்டிய தொகையை கட்டினால் உடனடியாக உங்களுக்கு கோவையில் பணி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தேவநாதன் மீண்டும் 3 லட்சம் ரூபாயை பக்கிரியிடம் வழங்கியுள்ளார். பக்கிரிசாமி பெற்றுக்கொண்ட நிலையில் அதன் பிறகு எந்த ஒரு தகவலும் இல்லை. இதனைத் தொடர்ந்து பணி ஆணை பற்றி கேட்டபோது வரும் வரும் என்று கூறி சமாளித்துள்ளார் பக்கிரி. பின்னர் தேவநாதன் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கடலூர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பக்கிரிசாமி ரயிலில் சென்று பிச்சை எடுக்கும் நபர் என தெரிய வந்துள்ளது. மாற்றுத்திறனாளியான இவர் ரயிலில் பிச்சை எடுத்து பிழைத்து வந்துள்ளார். பக்கிரிசாமி மற்றும் இது போன்ற குறுஞ்செய்தி தகவல்களை தயார் செய்து அனுப்பிய அவரது மகள் புவனேஷ் என 4 பேர் மீது கடலூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வருகின்றனர்.